முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் சசிகலாவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு சென்னை கடற்கரையில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்ற முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவிற்கு எதிராக கொடுத்த பேட்டி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல்தான் தற்போது தமிழக அரசியல் சூழ்நிலையை பரபரப்பாக வைத்துள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரின் ஆதரவும் தங்களுக்கு இருப்பதாக சசிகலா தரப்பு கூறி வந்தது. ஆனால் அதிலிருந்து 5 பேர் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் பக்கம் வந்துவிட்டனர். மேலும் சட்டமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பேன் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இந்நிலையில் அதிரடி திருப்பமாக அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் முதல்வர் பன்னீர்செல்வத்தை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அதன்பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் நான் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தருகிறேன். ஏனெனில் ரவுடிகளின் கூடாரமாக அதிமுக மாறிவிடக் கூடாது என கருதுகிறேன். எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் காக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். அதன்பின் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம், என் மீது சசிகலா ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அவர் அதிகமாக பேசினால் நானும் பல விஷயங்களை பேச வேண்டி வரும். அவரின் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதிலளிக்க தயாராக உள்ளேன். நான் துரோகம் செய்து விட்டதாக சசிகலா கூறுகிறார். ஆனால் உண்மையில் அரசியலுக்கே வரமாட்டேன் என ஜெயலலிதாவிடம் கொடுத்த மன்னிப்பு கடிதத்தில் கூறிய சசிகலா பொதுச் செயலாளர் பதவியை வாங்கியதோடு முதலமைச்சர் பதவிக்கும் ஆசைப்படுகிறார். அவர்தான் உண்மையான துரோகி. அவைத்தலைவர் மதுசூதனன் வருகை எங்களுக்கு வலிமையை கூட்டியுள்ளது. அவர்தான் அதிமுகவின் நிரந்தர அவைத்தலைவர். ஜெயலலிதா வகித்து வந்த போயஸ் கார்டன் இல்லம் அவரின் நினைவு இல்லமாக மாற்றப்படும் என அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் பன்னீர்செல்வம். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.